இது மாபெரும் தமிழ் கனவு என்றால் கனவு யாருடைய கனவு? பல நேரங்களில் இன்றைய இளைய தலைமுறைக்கு கிடைக்காத பல மகிழ்ச்சிகள்ல ஒன்று தூக்கம் வரும், ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல வராது. பல பேர் கேட்பார்கள், இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் எனர்ஜி இருக்கோ தெரியாது, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? இது எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல. பத்திரமா வீட்டுக்கு வரலையா? 7 மணி ஆயிட்டா என்ன நடக்குது வயிற்றுல? அந்த பையன் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை. சரி, அதுக்கு என்ன? இல்ல, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டா நான் யார் கூட இருப்பேன்? காதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு, இருக்கணும். அது இல்லைன்னா அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லை. நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க? அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அக்கா இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறாக்கா. இது மாபெரும் தமிழ் கனவு என்றால் கனவு யாருடைய கனவு? நமக்கு காணொளியில் நம்முடைய வரலாற்றை ஒரு 2 நிமிடத்துக்குள்ள காண்பித்தார்கள். அந்த காணொளியின் முடிவில் மறைந்த அறிவியல் அறிஞர், மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிக தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவர் சொன்ன அந்த சொற்றொடர், அது பல பேருடைய தூக்கத்தை கெடுக்கிற கனவுகளை கொடுத்திருக்கிறது. இந்த கனவு மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? நாம இன்னைக்கு இங்க மகிழ்ச்சியாக நிம்மதியாக உட்கார்ந்துருக்கோம், நிக்கிறோம், பேசுறோம், நடக்கிறோம்னு சொன்னா அந்த தெம்பை கொடுப்பது உண்மையில நல்ல தூக்கம். பல நேரங்களில் இன்றைய இளைய தலைமுறைக்கு கிடைக்காத பல மகிழ்ச்சிகள்ல ஒன்று நன்றாக தூங்குவது. தூக்கம் வரும், ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல வராது. எழுந்திருக்க வேண்டிய நேரத்துல வரும், படிக்க வேண்டிய நேரத்துல வரும். பல பேர் கேட்பார்கள், இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் எனர்ஜி இருக்கோ தெரியாது, எடுத்த உடனே தூக்கம் வருது, அது வரைக்கும் தூக்கம் வராது. பல குடும்பங்கள்ல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கிற சண்டையே இதுதான். ஆனால் தூங்கு 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 அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சின்ன டப்பா நம்மை தூங்க விடாமல் செய்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய புத்தகம் நம்மை தூங்க வைக்கிறது. இப்படியான ஒரு தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற ஒரு தலைமுறைக்கு நிம்மதியாக தூங்கி கனவு கண்ட ஒரு தலைமுறையை பற்றி பேசுவது என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு அந்த தலைமுறை வேறு, நீங்கள் வேறு. பல நேரங்களில் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று பெரியவர்களுக்கு தெரியாது. ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில பாடம் நடத்தும் பொழுது அவங்களுடைய பிளாக் போர்டில் அங்க இருந்த மாணவிகள், ஆண்கள் இல்ல பெண்களை மட்டும், உங்களுக்கு கவலைப்படுவது, பயமாக இருக்கிறது, இதை பத்தி எழுதுங்க, உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரா வந்து எழுத ஆரம்பித்தார்கள். அந்த போர்டே நிறைஞ்சிருச்சு. என்னெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, என்னெல்லாம் எனக்கு கவலையா இருக்கு, எது என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த போர்டு நிறைஞ்ச உடனே அவங்க, அந்த பேராசிரியருக்கு பயம் வந்துருச்சு. வேணாம் போதும் அப்படின்னு நிறுத்திட்டு, உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குது, எது உங்களுக்கு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு, அதை பத்தி எழுதுங்க ஒரு குறிப்பு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. யோசித்து யோசித்து அவங்க எழுத தொடங்கும் போது அந்த பலகையில கால்வாசி கூட நிறையல. எல்லாருக்கும் பிடித்தது மகிழ்ச்சியானதுங்கிறது கொஞ்சம்தான் இருக்கு, ஆனா அச்சுறுத்துறது, கவலைப்படுத்துறது, டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு கரும்பலகையை தாண்டி இருக்கு. அப்போ அந்த காலத்துக்கும் உங்கள் காலத்துக்கும் இடையில என்னெல்லாம் நடந்திருக்கு, எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சா பல சமயம் பெரியவர்கள் உங்களிடம் பேசும்போது சொல்லுவாங்க, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா,
இது எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல. அடுத்து நாங்க என்ன சொல்ல போறோன்றதுக்குள்ள இப்படி ஒரு பார்வை. 1 2 3 மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. இதானே அடுத்தது தெரியும். இது எத்தனை தடவைமா கேட்கறது? சரிப்பா போதும், இதுதான் கேட்குறீங்க. அந்த உண்மையில் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போனோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் இடையில ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 2 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். ஆனால் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரல அப்படின்னா அப்போ எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பயப்பட்டது இல்லை. வந்துருவாங்க, அதுங்க எங்கேயாவது பேசிக்கிட்டே வரும், மாங்காய் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்குங்க, சீதாப்பழ கடையில் நின்றுருப்பாங்க, இப்படிதான் யோசிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் 2 விழும், அதையும் வாங்கிட்டு எங்க ராத்திரிக்கு சோறு போடுவாங்களோ இல்லையோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அடிச்சிட்டியே அப்படின்னு கோச்சிக்கலாம் முடியாது. அடி ஏதோ கம்மியாக விழுந்ததே அப்படின்னு ராத்திரிக்கு சோறு போட்டால் போதும் அப்படின்னு நினைச்சு தூங்குன காலம் உண்டு. ஆனா இன்றைக்கு அது உங்கள் பிழை இல்லை. அன்பு செல்வங்களே, கண்டிப்பா சொல்றேன், அது உங்கள் தப்பு இல்லை. இன்றைக்கு 5 மணிக்குள்ள ஒரு பிள்ளை, பள்ளிக்கூடம் போன குழந்தை முதல்ல நடந்து போக முடியுமா? பத்திரமா வீட்டுக்கு வரலையா? 7 மணி ஆயிட்டா என்ன நடக்குது? வயிற்றுல கேஸ் அடுப்பு எரியுது, என்ன ஆச்சு? நாங்க வெள்ளத்தை தான் பார்த்துருக்கோம். வெள்ளம் வந்தா ஊரே போய் வேடிக்கை பார்க்கும். வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு அந்த தண்ணி ஓடுகிற ஆத்த போய் வேடிக்கை பார்க்க போவோம். ஆனா நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? சுனாமியை பார்த்துருக்கீங்க. அப்போ டைவர்ஸ் அப்படிங்கிற சொல் ஐயோ அதை சொல்லவே முடியாது. ஆனா இன்றைக்கு அது ஒரு நார்மலைஸ்ட் டேர்ம். இன்னைக்கு ஒரு யூகேஜி படிக்கிற பையன் ரொம்ப சோகமா இருக்கான் வகுப்புல. அவன் கூட படிக்கிற பொண்ணு கேக்குது, டே ஏன்டா சோகமா இருக்க, why are you sad அப்படின்னு கேக்குது. அந்த பையன் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை. சரி, அதுக்கு என்ன? இல்லை, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டா நான் யார் கூட இருப்பேன்? அவன் அடுத்து சைல்டு கஸ்டடி கேஸ் வரைக்கும் போயிட்டான். அவங்க சண்டை டைவர்ஸ்ல தான் முடியும். அது டைவர்ஸ் ஆயிட்டா என்ன யார் வச்சுக்குவாங்க, நான் எங்க இருப்பேன் அப்படிங்கிற கவலை ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தைக்கு வரும்னு சொன்னா, அப்ப நீங்கள் எல்லாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் எப்படிப்பட்டவை? காதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு, இருக்கணும். அது இல்லைன்னா அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லை. ஆனால் அது என்னவா இருக்கு, எப்படி இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குழந்தை, அது குழந்தைன்னு சொல்ல முடியுமா, 7வது படிக்குது. நான் கல்லூரியில் படிக்கிறேன். அந்த 7வது படிக்கிற பெண் என்கிட்ட சொல்றாங்க, எங்க தெருவில் இருந்த கடைசி வீட்டு பெண்ணுக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு கடைக்கார பையனுக்கும் இதை எப்படி சொல்றது, இது எனக்கு தெரியல. பாருங்க, நான் எவ்வளவு அறிவாளி. நான் காலேஜில் படிக்கிறேன், நானும் அவங்கள பார்க்கிறேன். ஆனா அது 7வது படிக்கிற பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு என் கிட்ட அக்கா உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா? அந்த பொண்ணு பேரை சொல்லி, இந்த பையன் பேரை சொல்லி, 2 பேரும் என் காதுல அவங்க 2 பேருக்கும் இது LOVE. நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அக்கா இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறாக்கா, எப்படிக்கா இவளுக்கு தெரியும், கொஞ்சம் கண்டிச்சு வைங்கக்கா. அவங்க எப்படி, அவ உங்ககிட்ட தானே ஃப்ரெண்டா இருக்கா, அப்ப நீ சொல்லாம உனக்கு எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு நீ போய் அந்த அக்காட்ட பேசாத அப்படின்ட்டாங்க அவங்க. அப்புறம் அந்த பொண்ணு அக்காக்கா நான் தெரியாம சொல்லிட்டேக்கா, நீங்க ஏன்க்கா இப்படி எங்க அம்மாட்ட சொன்னீங்க,
இப்படி ஒரு உரையாடல் நீங்க கற்பனை பண்ண முடியுமா? இது ஒரு காலம். இப்போ அது காதல் இல்லை. பஸ்ல போறீங்க வர்றீங்க பாப்பீங்க, பாக்குறது தானே இயற்கை. அதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அப்புறம் இறங்கி போனோமா, படிச்சோமா, பாஸ் பண்ணோமா, அப்படி போயிடலாம். ஆனா அது அப்படி இல்லை. அங்க முடியறதும் இல்லை. அங்க என்னென்னமோ ஆகுது, அது விட்டுருங்க. இப்ப பேசுறதே அந்த பொண்ணு ட்ரெஸ் நல்லா இருந்தது அப்படி இல்லை. அப்ப காதல் என்னவா? எதெல்லாம் காதல்னா, ஏய் இன்னைக்கு நீயும் மஞ்சள் தாவணி கட்டிட்டு வந்த, அவனும் மஞ்சள் சட்டை போட்டு வந்தான் அப்படிம்பாங்க. உண்மைப்பா. அது மாதிரி இதெல்லாம் நீங்க பழைய படத்துல பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெட்ரோ சாங் போட்டு கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால்னு பாட்டு போட்டா தெரியுது இல்ல? அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இது ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால. இந்த 40 ஆண்டு காலத்துல வந்திருக்கிற வளர்ச்சி, தொழில்நுட்பம், இது நம்ம கையில இல்ல, ஆனா கையில தான் இருக்கு. அது கொண்டு உங்க கையில கொட்டுது. இன்னைக்கு கன்சியூமர் கல்ச்சர். எதுனாலும் பெஸ்ட் நான் என்கிட்ட இருக்கணும், ஆனா அதுக்காக நான் உழைக்க கூடாது. ஐ வாண்ட் த பெஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். நான் பாடுபடக்கூடாது. நான் டாப்பர் ஆகலாம். கொஸ்டின் பேப்பர் யாராவது கொடுத்துட்டா பரவாயில்ல. நானே படிக்கணுமா, நானே உழைக்கணுமா, நானே வேலை செய்யணுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் எனக்கு உலகத்தின் சிறந்தவை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற ஒரு கலாச்சாரம், ஒரு சைக்காலஜி.